அத்தியாயம் 92. சமரனும் வருணமித்திரரும் சண்டை நடக்கும் இடத்திற்கு மிக அருகில் இருந்தனர். இங்கிருந்து சமரனால் சக்தி சக்கரவர்த்திகளின் மகிமையையும் சக்திகளையும் உணர முடிந்தது. அவன் தன் பார்வையை உயர்த்தி வானத்தை பார்த்தான். அது இரு வண்ணங்களாக பிரிக்கப்பட்டு இருந்தது. வானத்தின் பாதி சிவப்பு நிறமாகவும் மறுபாதி பச்சை நிறமாகவும் மாறியிருந்தது. சமரனின் கண்கள் வானத்தில் உயர பறந்து கொண்டிருந்த பெரிய மாயாஜால மிருகத்தின் மீது விழுந்தது. அந்த மாயாஜால மிருகம் 10 மீட்டர் வரை நீளமாக இருந்தது. மேலும் அதன் உடல் முழுவதும் ஊதா நிற படியங்களால் மூடப்பட்டிருந்தது. அவை சூரிய ஒளியில் பட்டு அனைத்து திசைகளிலும் பிரகாசித்தது. அந்த மிருகத்தின் தலை ஒரு பெரிய சிங்கம் போலவும் அதன் கொம்பு சிகப்பு நிறமாகவும் இருந்தது. அதை சுற்றி ஊதா நிற நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. அந்த சிங்கத்தின் கண்கள் காட்டேரியை போல சிவந்து பயமூட்டியது. கோரை பற்கள் பயங்கரமானதாகவும் பெரியதாகவும் இருந்தது. அதன் ரெக்கைகளும் ஊதா நிறத்தில் படியங்களாக இருந்தது. அந்த சிங்கம் அவற்றை மடக்கி விரிக்கும் போதெல்லாம் 4 திசைகளிலும் தீப்பிழம்புகள் வெளியேறத் தொடங்கின. மேலும் சிங்கத்தின் 4 பாதங்களிலும் கூர்மையான நகங்கள் வெளிவந்தன. அதன் உடலின் ஒவ்வொரு இடத்திலும் ஊதா நிற சிறு படிகங்களும் இருந்தன. மாய சிங்கம் ரெக்கைகளை ஒவ்வொரு முறை விசிறும் போதும் புயல் வீசுவது போல காற்றடித்தது. அதில் மரங்களும் செடிகளும் பேயாட்டம் ஆடியது. இதை பார்த்த சமரன் அந்த சிங்கம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என புரிந்து கொண்டான். குருவே, இதுதான் உண்மையிலேயே 6வது நிலையில இருக்கும் பறக்கும் சிங்கமா? ஆனா இது கதையில மட்டும்தானே இருந்தது என்று வருணமித்திரரிடம் சந்தேகமாக கேட்டான் சமரன். ஆமா சமரா, இதுவும் கதைதான். ஆனா உன்னோட கதை என்று கூறிய வருணமித்திரர் குறும்பாக புன்னகை செய்தார். ஆனால் அவர் சொல்வதை கவனிக்காத சமரன் அழகாகவும் ஆபத்தானதாகவும் இருந்த மந்திர சிங்கத்தையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனின் கண்கள் பெரிதாக விரிந்து கொண்டிருந்தன. ஆனா குருவே, இவ்வளவு ஆபத்தான மிருகத்தை எதிர்த்து போராடுற தைரியம் யாருக்கு இருக்கு? அதுவும் ஒரு பொண்ணு எப்படி இப்படி ஒரு முட்டாள்தனத்தை செய்வா? இதை என்னால நம்பவே முடியல என்றவனின் கவனம் அந்த உருவத்தின் மீது விழுந்தது. சூரியனின் ஜொலிக்கும் ஒளியில் அந்த உருவத்தை பார்த்த சமரனின் கண்கள் விரிந்தன. கடவுளே, குருவே, அவ உண்மையிலேயே ஒரு பொண்ணுதான் என்று சமரன் கத்த அவன் தன் பேச்சை முன்பு நம்பவில்லை என வருணமித்திரருக்கு புரிந்தது. மேலும் அந்த ஆபத்தான மாய சிங்கத்துக்கு போட்டியாக ஒரு பெண் இருப்பாள் என்று நம்பாத சமரனின் வாய் அகல திறந்தது. அந்த பெண் தனது அழகிய உடலை மறைக்கும் இறுக்கமான ஆடையை அணிந்திருந்தாள். அவள் கைகளில் பச்சை வெளிச்சத்தில் மின்னும் நீண்ட வாள் இருந்தது. அந்த பெண்ணின் தலைமுடி கருப்பாக இருந்தது. அது ஒரு துணியால் கட்டப்பட்டிருந்தது. அந்த ஆபத்தான மந்திர சிங்கத்தை எதிர்த்து நின்றாலும் அவளது முகத்தில் ஒரு கவலை தென்பட்டது. மேலும் அவளின் பின்புறத்தில் பச்சை நிற ரெக்கைகள் விரிந்து இருந்தன. அவை சக்தி வாய்ந்தவை, எந்த நுட்பத்தாலும் உருவாக்கப்படாதவை என சமரனுக்கு தெளிவாக புரிந்தது. அந்த ரெக்கைகளில் சக்தி சக்கரவர்த்திகளும் அதற்கு மேல் உள்ளவர்களும் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விசித்திரமான குறி இருந்தது. அவள் காற்றில் மிதக்கும் விதத்தையும் அவளது தைரியத்தையும் பார்த்த சமரன் அவள் நிச்சயமாக ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவள் தான் என யூகித்துக் கொண்டான். அப்போது திடீரென அந்த மந்திர சிங்கம் மனித குரலில் அந்த பெண்ணை பார்த்து பேசியது. ஒரு மனுஷ பெண்ணான நீ எதுக்கு இங்க வந்த? என் ஓய்வையே கெடுத்துட்ட. அதுக்காக நீ நிச்சயமா தண்டிக்கப்படுவ என்று சிங்கம் கர்ஜித்தது. மந்திர சிங்கம் மனிதனைப் போல பேசுவதைக் கண்ட சமரன் திகைத்தான். ஆனால் உயர் பதவியை அடைந்த மந்திர விலங்கின் புத்திசாலித்தனமும் மனிதனின் புத்திசாலித்தனத்திற்கு ஈடாக மாறியுள்ளது. அதனால் தான் சிங்கத்தால் பேச முடிகிறது என சமரன் உணர்ந்து கொண்டான். என்னை மன்னிச்சிடுங்க பேரரசே, எனக்கு உங்களோட ஊதா நிற ஸ்படிகம் வேணும் என்றாள் அந்த பெண். சிங்கம் அந்த பெண்ணை பார்த்து கேலியாக சிரித்தது. ஊதா நிற ஸ்படிகமா? அது 20 வருஷத்துக்கு ஒரு முறை தானே வெளிவரும். எப்படி இருந்தாலும் என்கிட்ட என் ஸ்படிகத்தை இவ்வளவு உரிமையா கேட்கிறியே, நீ யாரு? நீ கேட்டா நான் உடனே கொடுக்கணுமா என்று சிங்கம் பதில் கேள்வி கேட்டது. உங்களுக்கு வேணும்னா நீங்க கேட்கறத நான் கொடுத்துடுறேன். ஆனா எனக்கு அந்த ஸ்படிகம் வேணும் என்று தயக்கத்தோடு அந்த பெண் பதில் தந்தாள். அந்த 6ஆம் நிலை மாயாஜால சிங்கத்திற்கு அவள் சிறிது பயப்படுகிறாள் என்பது அவளது குரலில் இருந்தே தெரிந்தது. உண்மையில் அந்த சிங்கம் மிகவும் ஆபத்தானது. அதனால் அவள் பயத்துடன் கவனமாகவே பேசினாள். அந்த பெண்ணின் பேச்சை கேட்ட சிங்கமும் சற்று யோசித்தது. சரி, எனக்கு புரியுது. ஆனா எனக்கு இப்ப என்ன தேவைன்னா உடல் உருமாற்ற நிலைதான் எனக்கு இப்ப வேணும். அதனால நீ உடல் உருமாற்ற மாத்திரையை கொண்டு வந்து தந்தா அதுக்கு பதிலா என்னோட ஊதா நிற ஸ்படிகத்தை நான் தரேன். நீ என்ன சொல்ற என்று ஒப்பந்தம் போட்டது சிங்கம். அந்த வார்த்தைகளை கேட்ட வருணமித்திரர் சிரிக்க ஆரம்பித்தார். அவர் சிரிப்பதை பார்த்த சமரன் கேள்வியாக அவரை நோக்க சிரித்துக் கொண்டிருந்த வருணமித்திரர் சமரனுக்கு பதில் தந்தார். இந்த சிங்கம் சரியான வில்லங்கமான ஆள்தான்.
சாதாரண ஸ்படிகத்துக்கு உண்மையிலேயே எவ்வளவு பெரிய விலையை கேக்குது. அந்த உடல் உருமாற்றம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதை தயாரிக்க குறைந்தபட்சம் 7வது நிலை மருந்து தேவை. அதை கொடுத்துட்டு அதுக்கு பதிலா ஒரு ஊதா நிற படிகத்தை எடுத்துட்டு போறதெல்லாம் ரொம்ப பெரிய முட்டாள்தனம். இந்த பொண்ணு என்ன பண்ண போறான்னே எனக்கு தெரியல என்று அந்த பெண்ணை நினைத்து பரிதாபப்பட்டார் வருணமித்திரர். ஆனா குருவே, இந்த உடல் உருமாற்ற மாத்திரை எதுக்கு உதவுன்னு அதோட பேரை சொல்லுது. ஆனா அது அவ்வளவு சிறப்பான மாத்திரையா என்ன என்று ஆச்சரியமாக கேட்டான் சமரன். உடல் உருமாற்ற மாத்திரைனா நீ என்ன நினைச்ச சமரா? அதை சாப்பிட்டா அந்த சிங்கம் மனுஷ உருவமாவே மாறிடும். அது மட்டும் இல்ல, தொடர் பயிற்சியால மிருகமா செய்ய முடியாத விஷயத்தை எல்லாம் மனுஷனா மாதிரி செய்ய முடியும். அனைத்தையும் ஆளும் சுதந்திரம் கிடைக்கும். இவ்வளவு பெரிய பலனை தர்ற அந்த மாத்திரை சிறப்பானதா இருக்காதுன்னு நீ நினைக்கிறியா என்று வருணமித்திரர் கேலியாக கேட்டார். அவரின் வார்த்தைகளை கேட்டு சமரன் அதிர்ச்சியில் ஒன்றும் சொல்ல முடியாமல் அமைதியாக நின்றான். சமரா, உண்மையிலேயே ஒரு மாயாஜால மிருகத்தோட ஆயுசு மனுஷனை விட அதிகம். ஒருவேளை சக்தி மருந்துகளோட உதவியால மனுஷனோட ஆயுள் காலத்தை நீட்டிச்சாலும் உயர் பதவியில இருக்கிற மாயாஜால விலங்குகளோட ஒப்பிட்டா அந்த ஆயுட்காலம் குறைவாதான் இருக்கும். இதுல உயர் பதவியில இருக்கிற ஒரு மாயாஜால மிருகம் எதர்ச்சியா மனிதனா மாறினா 150 to 200 வருஷம் வரக்கூட அதால உயிர் வாழ முடியும். தொடர்ந்து பயிற்சி செஞ்சா இதை விட சக்தி வாய்ந்ததாகவும் மாற முடியும் என்று வருணமித்திரர் விளக்கமாக எடுத்து கூறினார். இதை கேட்டு சமரன் மேலும் திகைத்தான். வருணமித்திரர் நினைத்தது போலவே அந்த பெண் சற்று வருத்தத்துடன் சிங்கத்திடம் பேசினாள். மன்னிக்கவும் பேரரசே, ஆனா விராட நாட்டுல ஒரு சிலருக்கு மட்டும்தான் உடல் உருமாற்ற மாத்திரைக்கான அனுமதி இருக்கு. எல்லாராலும் அந்த மாத்திரையை பெற முடியாது. ஆனா நீங்க சம்மதிச்சா அந்த ஊதாஸ் படிகத்துக்கு பதிலா 3ஆம் நிலை மந்திர கற்களையும் 2ஆம் வகுப்பு உயர்நிலை நுட்பத்தையும் நான் தரேன் என்றாள் அந்த பெண். மந்திர சிங்கம் பெரியதாக தலையை ஆட்டி அந்த சலுகையை மறுத்தது. எனக்கு அந்த குப்பையில எல்லாம் ஆர்வம் கிடையாது. உன்னால உடல் உருமாற்ற மாத்திரையை கொடுக்க முடியும்னா கொடு, இல்லையா இங்கிருந்து அமைதியா போயிடு என்று முடிவாக சொன்னது மாயசிங்கம். உடனே அந்த பெண்ணின் வெளிப்பாடு மாறத் தொடங்கியது. அப்படின்னா அந்த ஸ்படிகத்துக்காக நான் உங்க கூட போட்டி போடுறேன் என்றாள் அந்த பெண். அந்த பெண்ணின் இந்த செயலை பார்த்த அந்த பெரிய மந்திர சிங்கம் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தது. மனுஷங்க நீங்க ஏன் எப்பவும் இப்படி செய்றீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க எல்லாரும் பேராசை பிடிச்சவங்க தான் எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்கும் எனக்கும் சண்டை வந்தா நிஜமா நீ உயிரோட திரும்பி போக மாட்ட என்று கேலியுடன் எச்சரித்தது அந்த சிங்கம். நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை என்ற அந்த பெண்ணின் முகத்தில் சிறிது கோபம் தோன்றியது. அவள் உடனடியாக தன் கையை உயர்த்தினாள். அவளது கையை சுற்றி ஒரு ஆற்றல் சூறாவளி உருவாகத் தொடங்கியது. இந்த சூறாவளி பச்சை நிறத்தில் இருந்தது. அந்த சிறிய சூறாவளி திடீரென பெரிதாகி கிட்டத்தட்ட 100 அடி அகலமாக மாறியது. அந்த சூறாவளி வானத்திற்கும் தரைக்கும் இடையில் வட்டமாக நகர ஆரம்பித்தது. அதன் காரணமாக அடர்ந்த பழமையான மரங்கள் கூட வேரோடு பிடுங்கி எறியப்பட்டன. சுழல் காற்று வீசிய வேகத்தில் பெரிய மரம் கூட புழுதியாக மாறி சுழலத் தொடங்கியது. இதை பார்த்த மாயசிங்கத்தின் கண்கள் கோபத்தால் பெரிதாக மாறியது. ஏய், இந்த பகுதி உன்னோடது கிடையாது, இது என் கோட்டை. எந்த தைரியத்துல நீ என்னோட இந்த பகுதியெல்லாம் இப்படி நாசமாக்குற என்று கோபத்துடன் கத்திய சிங்கம் தனது உரத்த கர்ஜனையை எழுப்பியது. அந்த கர்ஜனை மந்திர விலங்குகளின் முழு பகுதியையுமே உலுக்கியது. சிங்கம் கர்ஜனை செய்தவுடன் அதன் உடலில் இருந்த படியங்கள் பிரகாசிக்க ஆரம்பித்தன. கண்ணிமைக்கும் நேரத்தில் அதன் உடல் முழுவதும் ஊதா நிற நெருப்பால் எரியத் தொடங்கியது. சுற்றுப்புறத்தில் இருந்த வெப்பம் அந்த நெருப்பால் அதிகரிக்க தூரமாக நின்று இதை பார்த்து கொண்டிருந்த சமரன் கூட வியர்வையில் நனைந்து போனான். தன் உள்ளங்கையால் நெற்றியில் வழிந்த வேர்வையை துடைத்த சமரன், குருவே, இது என்ன இப்படி ஒரு கோப பார்வை? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவர் இல்ல, இதுல யார் வெல்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க என்று வருணமித்திரரிடம் கேட்டான் சமரன். போட்டிகள்ல பலமானவர்கள் தான் எப்போதும் வெல்வாங்க சமரா. ஆனா ரகசிய தந்திரம் தெரிஞ்சு வச்சிருந்தா ஒருவேளை அது இந்த விஷயத்துல வேறு மாதிரியான முடிவை தரும். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் யார் வெற்றி பெறுவார்கள் யார் தோற்பார்கள்னு எனக்கு சொல்ல தெரியல. போட்டி முடிஞ்ச பிறகுதான் தெரியும் என்று நிதானமாக பதிலளித்தார் வருணமித்திரர். அவர் சொன்னதை உண்மை என ஏற்றுக்கொண்ட சமரன் மௌனமாக தலையை ஆட்டினான். பிறகு தலையை உயர்த்தி தன்னை சுற்றிலும் உள்ள சூட்டை உணர்ந்து, கடைசியா சண்டை பெருசா மாறிடுச்சு என்று வருணமித்திரரின் காதில் கிசுகிசுத்தான். அதே நேரம் அவன் முன்னால் ஒரு பெரிய சூறாவளி எழுந்தது. அது பறக்கும் மந்திர சிங்கத்தை நோக்கி வேகமாக நகரத் தொடங்கியது. அந்த சூறாவளி காட்டுத்தீ போல தனது பகுதியில் உள்ள அனைத்தையும் வாரி சுழற்றி கொண்டு முன்னேறியது.
பசுமையான மரங்கள் நிறைந்த அடர்ந்த காடு சில நொடிகளில் வெறிச்சோடிய வயல்வெளியாக தோன்றத் தொடங்கியது. அந்த காட்டில் இருந்த மாய மிருகங்கள் அனைத்தும் அங்கிருந்து சிதறி ஓட ஆரம்பித்தன. வருணமித்திரர் அந்த காற்றில் சமரன் பறந்து சென்று விடாமல் இருக்க அவனை பலமாக பிடித்து கொண்டார். சமரனோ தன் அருகில் இருந்த மரத்தை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு எதிரில் இருந்த பெரிய காடு அழிக்கப்படுவதை அமைதியாக பார்த்தான். அவன் மனம் மிகவும் பதட்டத்தில் இருந்தது. சூறாவளி தன்னை நோக்கி வருவதை கண்ட மந்திர சிங்கம் தன் சிறகுகளை அசைக்கத் தொடங்கியது. அந்த ரெக்கையில் இருந்து வந்த காற்று சூறாவளியை நோக்கி நேராகச் சென்று பலமாக எதிர்த்து நின்றது. அது இரண்டும் வெவ்வேறு நிற காற்றுடன் ஒன்றுடன் ஒன்று தொட முயல்வது போல தோன்ற நொடியில் இந்த இரண்டு காற்றும் ஒன்றோடு ஒன்று வேகமாக மோதிக்கொண்டது. அவை மோதிக்கொண்டவுடன் இடி இடிப்பதை போன்ற பலத்த சத்தம் கேட்டது. அதன் பிறகு அந்த சூழல் முழுவதும் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. ஒன்றை ஒன்று தாக்கிய பிறகு அந்த இரண்டு சக்திகளும் முழுவதுமாக மறைந்து போனது. மேலும் மர்மமான அந்த பெண் மந்திர சிங்கத்தை நோக்கி தன் சிறகுகளை விரித்து பறக்க ஆரம்பித்தாள். தன் கையில் வாளை எடுத்து தயாராக வைத்தவள் மின்னல் வேகத்தில் நேராக பெரிய சிங்கத்திடம் சென்றாள். சிங்கம் எதையும் சிந்திக்கும் முன் தனது நீண்ட வாளால் காற்றில் ஒரு பச்சை நிற பந்தை உருவாக்கினாள். அதில் பல சிறிய வாள்கள் தோன்றின. அந்த பச்சை நிற பந்தை சிங்கத்தை நோக்கி செலுத்த பச்சை கோலம் வேகமாக சென்று மாய சிங்கத்தின் உடலில் மோதி அதன் தோளில் சில அடையாளங்களை தந்தது. ஆனால் ஆச்சரியம் தரும் விதமாக சிங்கத்தின் உடலில் பந்தால் உண்டான காய அடையாளங்கள் உடனே மறைந்து போயின. இந்த தாக்குதல் அந்த 6வது நிலை சிங்கத்திற்கு ஒரு சிறிய தாக்குதலாகும். அதன் பிறகு அது தன் தலையை திருப்பி அதன் கொம்பிலிருந்து சிவப்பு நிற சக்தியை வெளியிட்டது. அது நெருப்பு பந்தாக உருமாறி சுமார் 1 மீட்டர் அளவிற்கு பெரியதாக மாறியது. அந்த நெருப்பை கண்டு சிறிது பயந்த அந்த பெண் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு தன் வெற்று கையை அசைக்க ஆரம்பித்தாள். மேலும் காற்றுப்படை நுட்பம் என கத்தினாள். உடனே அவளது வெறுங்கையிலிருந்து பச்சை நிற காற்று வெளிவரத் தொடங்கியது. அதன் உதவியுடன் தன்னை நோக்கி வந்த நெருப்பு பந்தை எப்படியோ தடுத்து நிறுத்தினாள். ஆனால் தனது தாக்குதலை அந்த பெண் இப்படி முறியடித்தது சிங்கத்திற்கு பிடிக்கவில்லை. அது தன் கண்களை கோபமாக விரித்து தன் பெரிய மந்திர நகங்களை நீட்டி அந்த பெண்ணை நோக்கி ஓட ஆரம்பித்தது. தன்னை நோக்கி வரும் சிங்கத்தை கண்ட அந்த பெண் 3 மீட்டர் தடிமனான காற்றை கவசமாக அவள் முன்னால் உருவாக்கத் தொடங்கினாள். அந்த கவசம் முடியவும் சிங்கம் அந்த பெண்ணிற்கு அருகில் நெருங்கவும் சரியாக இருந்தது. கோபத்துடன் வந்த சிங்கம் அந்த தடித்த கேடயத்தை தனது மந்திர நகங்களால் தாக்கியது. உடனே கவசம் வெடிக்கும் சத்தம் எதிரொலித்தது. கவசம் காற்றில் உடைந்து சிதறியது. இதை பார்த்த அந்த பெண் சற்று பயந்து போனாள். அட, இது என்ன இத்தனை வேகமா வந்திருக்கு? கொஞ்சம் வேகம் குறைவா இருந்தா நான் இன்னும் பலமான கவசத்தை தயாரிச்சிருப்பேனே என்று அந்த பெண் மனதில் நொந்து கொண்டாள். பயத்துடன் சிங்கத்தை பார்த்தாள். சிங்கம் கவசத்தை உடைத்ததும் உரத்த குரலில் கர்ஜித்தது. மேலும் அந்த பெண்ணை நோக்கி தாக்க நகர்ந்தது. அந்த பெண் பயத்துடன் சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க. போர் கண்ட சிங்கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.